Hello guys, welcome back to GrowItYourself channel. Previous video நம்ம what is computer ன்னு பார்த்தோம். இப்போ types of computer என்னன்னு பார்க்க போறோம். Computer is classified into several categories depending on their computing ability and processing speed. These include microcomputer, mini computer, Mainframes Computer, Supercomputer. இப்போ என்னன்னா கம்ப்யூட்டரை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அதில் நமக்கு தேவையான ஒரு ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி அது மாறும். அதில் என்னென்ன இருக்குன்னா வாங்க இப்போது ப்ரீஃபாக பார்க்கலாம். Microcomputer. The term microcomputer is generally synonymous with personal computer or a computer that depends on a microprocessor. இப்போ என்னன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்னா சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுற பர்சனல் கம்ப்யூட்டர் தான் சொல்கிறது. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் மைக்ரோ ப்ராசஸரை நம்பி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், மினி கம்ப்யூட்டர். A mini computer is a medium sized computer that is more powerful than the microcomputer. இப்போ என்னன்னா மினி கம்ப்யூட்டர் மீடியம் சைஸ்டு கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அப்புறமா மைக்ரோ கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும்போது மினி கம்ப்யூட்டர் ரொம்ப பவர்ஃபுல். A mini computer usually designed to serve மல்டிபிள் யூசர் சைமல்டேனியஸ்லி. இப்போ என்னென்னா மினி கம்ப்யூட்டரை எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் யூசர்ஸை ஹேண்டில் பண்ண முடியுறதுக்காக மினி கம்ப்யூட்டரை டிசைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், Mainframes Computer ஆர் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெமரி அண்ட் ப்ராசஸர் வித் process billions of simple calculations and transactions in real time. இப்போ என்னன்னா மைன்ஃப்ரேம்ஸ் கம்ப்யூட்டர் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர். அது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெமரியும் அண்டு ப்ராசஸர் சேர்ந்து பில்லியன்ஸ் ஆஃப் சிம்பிள் கேல்குலேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பண்ணுது இன் தி ரியல் டைம். The mainframe is critical to commercial database, transaction servers, and applications that require high resiliency, security, and agility. இப்போ என்னன்னா கமர்ஷியல் டேட்டாபேஸ்க்கும் டிரான்சாக்ஷன் சர்வர்ஸ்க்கும் மைன்ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அதுக்கு தேவையான ஹை செக்யூரிட்டியான ப்ரொடெக்ஷனும் தேவை. Last one, Supercomputer. A supercomputer is a computer with a high level of performance as compared to a general purpose computer. இப்போ என்னன்னா ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சூப்பர் கம்ப்யூட்டர் play an important role in the field of computational science and are used for a wide range of computationally intensive tasks in various fields including quantum mechanics, weather forecasting, climate research, oil and gas exploration. இப்போ என்னன்னா காம்ப்யூட்டேஷ்னல் சயின்ஸ் ஃபீல்டில் சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான டாஸ்க்குக்கெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் ரொம்ப யூஸ் ஆகுது. என்னென்ன ஃபீல்டுனா குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஆட்டம்ஸை கண்டுபிடிக்க தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூஸ் ஆகுது. வெதர் ஃபோர்காஸ்டிங், இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பர்டிகுலர் லொக்கேஷனில் அந்தந்த நேரத்தில் என்ன அட்மாஸ்ஃபியர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. கிளைமேட் ரிசர்ச்னால் எர்த் உடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுறதுக்கும் குளோபல் வார்மிங் எர்த்துக்வேக் வந்தாக்கா
அலர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஆயிலையும் கேஸையும் எக்ஸ்ப்ளோர் முன்னாடியே வார்ன் பண்ணும். That's it for today's topic, guys. Thanks for watching this video. Please hit the like button and don't forget to subscribe my channel. I'll come back with another topic. Stay tuned, stay happy.